இன்றைக்கி சரியான வேட்டை இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. வணக்கம், நான் உங்கள் Deena. வெல்கம் பேக் டு Deena's Kitchen. இன்றைக்கி நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம். இங்கே கன்னியாகுமரி உணவுன்னு சொல்லும் போது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி இன்றைக்கி பார்க்குற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா சக்கோலின்னு ஒரு ரெசிபி. நான் வந்து எங்கள் ஊர் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட்டை பற்றி சொல்ல போகிறேன். சக்கோலி. ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய இடத்துலலாம் வந்து 4 பேர் சேர்ந்து பண்ணி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது எங்கள் ஊர் பொதுவான வழக்கம். இது பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும், அக்கா, தங்கச்சி, அண்ணன், அம்மா, இவங்க அண்ணி, இவங்க எல்லாருமா சேர்ந்து ஒன்றா இருந்து செய்து சுற்றி உட்காந்து நல்லா உட்காந்து சாப்பிடுவோம். இதில் பார்த்திங்கன்னா மறுநாள் வரைக்கும் வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு, சீக்கிரமெல்லாம் கெட்டு போகாது இந்த பொருள். இந்த சக்கோலி ரெசிபி பார்த்திங்கன்னா தக்கலைன்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் போய் இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சக்கோலி பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன பண்ணால், இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி ஒரு வெங்காயத்தை கடலாம் கொஞ்சம் போட்டு அது ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அதில் சிக்கன் பீஸ் போடுறாங்க. அந்த சிக்கன் பீஸ் போட்ட பிறகு அந்த சிக்கன் தனியாக எடுத்துகிட்டு வெறும் அந்த கிரேவியை மட்டும் எடுத்து ஒரு அரிசி மாவு இருக்குல்ல, அந்த அரிசி மாவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதை ரவுண்டாக பிடிச்சி திருப்பி அந்த கிரேவியில் போட்டு குக் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கோர்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. கிரேவியோ சைடிஷோ ஒன்றும் கிடையாது, இது ஒரு சாப்பாடு, அரிசி மாவுலேயே பண்ணுறவுடைய ஒரு சாப்பாடு. இந்த மாதிரி யூனிக்கான ரெசிபி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போய் மீட் பண்ணலாம். யாரை ஃபஸ்ட்டு மீட் பண்ண போனால் திரு முகமது அப்துல் காதிர், அவர் தான் மீட் பண்ண போகிறோம். அவர்கிட்ட ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன். இங்கே பார்த்தீங்கன்னா 2000, 3000, 4000 பேர் நிறைய பேரில் கேட்டரிங் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்னதாக ஒரு ஹோட்டலும் வச்சுருக்காரு. இது எப்படி இந்த சக்லின்னு சொல்லி ரெசிபி ஸ்டார்ட் ஆச்சு, இதோட ஸ்டோரிஸை எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். போலாமா? வாங்க. வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம் திருப்பி உங்களை பார்க்குறது. நம்ம லாஸ்ட் டைம் வந்து அந்த ப்ரிப்பரேஷன் உங்கள் ஊர் ஸ்பெஷல் அந்த தேங்காய் வச்சு இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ண முடியுமான்னு சொல்லி காமிச்சிங்க. பிரமாதமான ஒரு ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட்டு நம்ம பண்ணுறோம். ஓகே. இதுக்கு பேர் வந்து சக்கோலின்னு சொல்கிறோம். என்ன பேர்? சக்கோலி. சக்கோலி. ஆமாம், கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. இது வந்து என்னென்னா நம்ம சிக்கனில் பண்ண போகிறோம். ஓகே. இது மட்டன்லேயும் பண்ணுவாங்க, பட் நம்ம இன்றைக்கி சிக்கனில் பண்ணோம். ஓகே. இது வந்து ஒரு ஃபுட்டு தான். நம்ம இட்லி எப்படி ஒரு சாப்பாடோ, தோசை எது ஒரு சாப்பாடோ, ஆப்பம் அப்படின்னு சொல்கிறது எது ஒரு சாப்பாடு, அதே போல் இது ஒரு சாப்பாடு தான். அப்படியா? ஆமாம். இதுக்கு கிரேவியோ சைடிஷோ ஒன்றும் கிடையாது, இது ஒரு சாப்பாடு, அரிசி மாவுலேயே பண்ணுறவுடைய ஒரு சாப்பாடு. நான் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்டேங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குழம்பு நினச்சிட்டாங்க. நம்ம வந்து சக்லி சொல்லும்போது நம்ம பொம்பளை ஒரு சிக்கன் கிரேவி இவங்க ஊர் சைடில் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. இது அரிசி மாவு தான், இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே வந்து அரிசி மாவு தான். இது வந்து தக்கலையில் மட்டும்தான் பண்ணுவாங்களா? இல்லை, இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தக்கலை, திருவிதாங்கோடு சுற்று வட்டாரத்தில் உள்ள முஸ்லீம் ஃபேமிலியில் பண்ணக்கூடிய, கம்யூனிட்டியில் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட், ரொம்ப பழமையான ஒரு சாப்பாடு. வாங்க இப்போ வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்தலாம். 1 கிலோ சிக்கன், அரிசி மாவு வந்து 1 கிலோ அரிசி மாவு, நம்ம வறுத்து வந்த புட்டு மாவு பருவத்தில் உள்ள மாவு எடுத்து வச்சுக்கிறோம். 4-5 சைஸ், ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம், தக்காளி பழம் நம்ம மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி பழம் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பச்சை மிளகாய், அப்புறம் தேவையான ஒரு தேங்காய், சிறிய மீடியம் சைஸில் ஒரு தேங்காய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு, மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லிப்பொடி 2 டேபிள் ஸ்பூன், வத்தல் பொடி 1 டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரகப்பொடி 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கு அடுத்தது நல்ல மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு நம்ம அந்த சிக்கன் சமைக்கிறதுக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துக்கோம். கருவேப்பிலை, மல்லிக்கீரை எடுத்து வச்சுருக்கோம், அது ஆப்ஷன் தான். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து இதுக்கு தேவைப்படக்கூடியது தேங்காய் எண்ணெய் வந்து பியூர் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். அது வந்து நமக்கு 250 ml நமக்கு தேவைப்படும். இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் சொல்லிட்டீங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து இந்த மாவு பற்றி இதுவா? ஆமாம். என்ன ஸ்பெஷல் இதில்? இது வந்து ஒரு 1/2 hour 1 hour வந்து நம்ம பச்சரிசியை வந்து தண்ணியில் ஊற வைக்கிறோம். ஊற வச்சு தோற்றி தண்ணி வடிய வச்சுட்டு அப்புறம் வந்து ரைஸ் மில்லில் கொடுத்து பவுட்ரு பண்ணி வீட்டில் வந்து இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வறுத்து வச்சுருக்கிற மாவு. இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த வறுத்த மாவு தான் இதுக்கு டேஸ்ட்டு. பச்சை மாவு வந்து இதுக்கு பண்ண முடியாது. ஓகே, பண்ணினாலும் நல்லா இருக்காது. ஆமாம், டேஸ்ட் வேறு மாதிரி வரும், நல்லாவே இருக்காது. இப்போ சிக்கன் கறி வைக்கிறதுக்குள்ளே பார்த்துக்கோம். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா
பியூர் ப்ளஸ் கோகனட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 250 மில்லி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த 250 ml எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குமா இருக்குது. இந்த எண்ணெய் அந்தளவுக்கு தேவைப்படுமா? கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா இது சிக்கன் குழம்புக்கும் இந்த அரிசி மாவில் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே இவ்வளோ தான் எண்ணெய். அதனால் கொஞ்சம் குவான்டிட்டி கூடுதலாக தேவைப்படும். இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கை அளவு வந்து நம்ம போட்டுக்கிறோம். எவ்வளோ எடுக்கிறீங்க? அடுத்தது வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 10 பச்சை மிளகாய் போல் மாற்றிக்கலாம். ஓகே. இவ்வளோ பச்சை மிளகாய் நம்ம போட்டுக்கலாம். ஓகே. கூட வெங்காயம் வேணும்ல? ஆமாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg கணக்கு பண்ணி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருவோம். அதை நம்ம போட்டுக்கலாம். ஓகே. ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிரியாணிக்கு எப்படி கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். சரி. ஓகே. இது கொஞ்சம் சோக்கிற மாதிரி வேக வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டு ஓகே. அடுத்தபடியாக நம்ம தக்காளி பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்து. ஓகே. இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்குற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் வேகிற மாதிரி. சிக்கன் குழம்பு வைக்கிறதுனால கொஞ்சம் வேகிற மாதிரி நம்ம இதை பண்ணி எடுத்துக்கோம். ஓகே. சரி. ஓகே. டன். இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. இனி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே. நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி போடுறோம். 75 கிராம் கணக்கு பண்ணி. சரி. நல்லா நைஸாக தான் அரைச்சி வச்சுருக்கோம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த சிக்கன் குழம்பு மாதிரி வைக்கிறதுனால கொஞ்சம் நைஸாக பேஸ்ட்டாக பண்ணி ஃபைண்டாக பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கு அடுத்தது இந்த இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கி வரக்கூடிய நேரம் தக்காளி பழம். சரி. ஓகே. ஆனால் இந்த இடத்துல அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே பாருங்கள் அந்த அப்படியே கலர் மாறிட்டு வருது. இப்போ தக்காளி பழம் வந்து நம்ம ஒரு 3 பழம் போல் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியே போட்டுக்கலாம். சரி. ஓகே. நல்லாயிருக்கும். ஓகே. நல்ல புளிப்பு தக்காளியோடு இருக்கும். நல்லாயிருக்கும். ஓகே. இது பெங்களூர் தக்காளி தான் போட்டுருக்கோம் ரைட்டா? ஆமாம், பெங்களூர் தக்காளி. ஓகே. இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். ஓகே. இதுக்கப்புறம் இது கூடயே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போட்டு வேக வந்து கூட சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சரி. ஓகே. சரியா? மஞ்சள் தூள் இவ்வளோ அளவுக்கு. ஓகே. மற்ற மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் எப்போ? அது சிக்கன் ஆஃப் பாயில் ஆன பிறகு போட்டுக்கலாம். ஓகே. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நோட் பண்ணணும். இந்த இடத்துல தனி மிளகாத்தூள், தனி மல்லித்தூள், தனி மஞ்சள் தூள் தான் போடுறோம். வீட்டில் குழம்புத்தூள் மாதிரி அரைக்கிற மாதிரி போடல. சரிங்களா? இது முக்கியமான விஷயம். அதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த தனித்தனியாக போடுறதுக்கு என்னென்னா, இதுக்கு வந்து மல்லித்தூள் ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். பெருஞ்சீரகத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். அதாவது சோம்புத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். என்ன காரணம் அது சோம்பு? நான் பெரும்பாலும் சோம்பு போடுறது தான் கம்மியாக போடுவோம். நிறைய பேர் இதுக்கு வந்து இப்போ உள்ள இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மல்லித்தூள் சேர்க்கறது கிடையாது. ஒரு தனியாக சோம்புத்தூள். ஆமாம், சோம்புத்தூள் மட்டும். ஏன்னா சோம்புத்தூள் மட்டும்தான் சேர்ப்பாங்க. கொஞ்சம் மல்லித்தூள் வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக நம்ம சேர்த்துக்கோம். இந்த சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 kg இருக்கும். இந்த சிக்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். சின்ன சின்ன பீஸ். குழம்பு போடுறதோட கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறோம். இந்த பீஸும் நம்ம இது கூட மாவு பண்ணி போடக்கூடிய பீஸும் ஒரே சைஸாக இருக்கும். அப்போ ஈவெண்ட்டாக பார்க்குறதுக்கு ஒன்று போல் இருக்கும். சரியா? இப்போ நம்ம இது சிக்கனை போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கணும். ஓகே. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சிக்கன் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக வேக வைக்கவே கூடாது. ஏன்னா இது கூட வந்து நம்ம நிறைய இன்க்ரீடியன்ஸ் தரனால இது கொஞ்சம் செமி கிரேவி, அதோட கொஞ்சம் கட்டியாக வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ சிக்கன் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? இது கொஞ்சம் சால்ட்டு போட்டு இதை கொஞ்சம் வேக வச்சுக்கோமா? சரி. ஓகே. உப்பு வந்து இப்போ தச்சுன்னு இந்த சிக்கன் வேகிறதுக்கு கணக்கு பண்ணி நம்ம உப்பு போட்டுக்கிறோம். ஓகே. கொஞ்சமாக தான் போட்டுக்கிறோம். ஓகேவா? தேவைக்கு நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கிறோம். தேவைப்பட்டால் அப்போ கடைசியாக போட்டுக்கலாம். ஓகே. இது கொஞ்சம் வேகட்டும். ஆஃப் பாயில் ஆனோன்னா மசாலா போட்டுட்டு கொஞ்சம் நீர் ஊற்றி வேக வச்சுக்கோம். சரி. ஓகே. இது ஒரு கொஞ்சம் வதங்கணும், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறோமா? ஆமாம். சரி. ஓகே. கொஞ்சம் நீர் வதங்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் வந்து ஆஃப் குக் ஆகிடுச்சு. இது கூட மசாலா போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு. ஓகே. என்ன காரணம் அந்த ஆஃப்டன் ஆன பிறகு இந்த மசாலா போடுறதுக்கு காரணம் என்ன? ஒரு சிக்கனுக்கு வந்து அந்த மசில் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக நமக்கு குயிக்காக வெந்துடும். அதனால ஆஃப் குக் ஆன உடனே நம்ம மசாலா போட்டுக்கலாம். சரி. அதுக்கப்புறம் இந்த மாவெல்லாம் போட்டு சேர்த்து வேக வைக்கும்போது இன்னும் ஒரு வாட்டி அது குக் ஆகிடும். சரி. அப்போ இதுக்கு மசாலா போட்டுக்கலாம். சரி. ஓகே. அதாவது அரை வேக்காடு ஆன பிறகு தான் மசாலா போடுறோம். மசாலா போட்டோம். இப்போ நான் என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிளகாத்தூள் போடுறோம். இந்தாங்க மிளகாத்தூள். மல்லித்தூள் தேவைப்படுமா? ஆமாம், மல்லித்தூள் எல்லாமே எடுத்துட்டு. மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூனுக்கு 1.5 டீஸ்பூன் கணக்கு பண்ணி போடுறோம். போடுங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்லிப்பொடி போடுவோம். ஓகே. மல்லிப்பொடி ஒரு 2 டீஸ்பூன் கணக்கு பண்ணி ஓகே. இதுக்கப்புறம் சோம்பு போடுறது தான் அங்கே இருக்குது, வேறு இல்லை. ஓகே. சோம்பு போடுறது தான் அதிகமாக நம்ம கொஞ்சம் அதிகமாக போடுவோம். சரி, ஓகே. அடுத்தது நல்ல மிளகுத்தூள். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் கணக்கு பண்ணி ஓகே போட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ அந்த மசாலா போட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுவே மசாலா மாதிரி இருக்கு. ஆமாம். அப்படியே சாப்பிடலாம் போல இருக்கு. ஆமாம், அப்படியே சாப்பிடலாம். ஆமாம், சப்பாத்திக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். ஆமாம். இப்போ வந்து நம்ம தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கோம். சரி, இந்தாங்க. தண்ணி வந்து நம்ம ஒரு 1 லிட்டருக்கு அதிகமாக நம்ம இதில் அரிசி மாவு 1 கிலோ அரிசி மாவுனா அது கணக்கு பண்ணி 1.25 லிட்டர் கணக்கு பண்ணி தண்ணி எடுக்கும். இதுக்கும் தண்ணி மெஷர் பண்ணி எடுக்கிறது நல்லது. 1 கிலோ அரிசி மாவுக்கு 1 லிட்டர் 1.25 லிட்டர் தண்ணி அவ்வளோ எடுத்துக்கிறோம். இது பிரியாணி மாதிரி மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். தண்ணி எனக்கு இதில் இருந்த இந்த தண்ணி எடுத்து தான் நம்ம வந்து மாவு கிண்டோம். அப்படியா? ஆமாம், நான் அதை காமிக்கிறேன். சரி, ஓகே. ஓகே, அப்போ இதை ஊற்றுறோம். தண்ணி அளந்தே வச்சிருக்காரு. நம்ம நார்மலாக வீட்டில் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் ஒரு சிக்கனை போட்டு மசாலா போட்டு தண்ணி வைக்கிறீங்க, அந்த மாதிரி இல்லை. இது தண்ணியோட மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது இது கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான தேங்காவை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சரி, ஓகேடா. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மீடியம் சைஸில் 2 தேங்காய் எடுத்து வச்சுக்கிறேன். ஆனால் இவ்வளோ தேவைப்படாது. ஒரு 1.5 முறி தேங்காய், 1.5 தேங்காய் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு கூட வந்து மஞ்சத்தூள், பெருஞ்சீரகத்தூள் லைட்டாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எப்படி அரைக்கிறோம்? நைஸாக அரைக்கிறோம். நைஸாக அரைக்கணும். ஓகே, நைஸாக. ஓகே, அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தேங்காவை இந்த மாதிரி ஒரு ஃபைண்டாக கொஞ்சம் அரைச்சி எடுத்து ஃபைன் பேஸ்ட் அரைச்சி வச்சு. சரி, ஓகே தான். இதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணணும்னா, இதில் வந்து சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த சிக்கனை மட்டுமே அப்படியே எடுத்துக்கிறோம். ஓகே. எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இந்த பேஸ்ட் அப்படியே போடணும் இல்லையா? போட வேணாம். அந்த சிக்கனை எடுத்துக்கிட்டு, ஏன்னா சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், நல்லா இருக்காது. அப்போ நம்ம ஒரு 3/4 பாகம் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சிக்கன் பீஸுகளை மட்டும் நம்ம கரெக்டாக வாரி எடுத்துக்கிறோம். இது ஆல்மோஸ்ட் வெந்த மாதிரி தாங்க இருக்குது. ஆமாம், ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு பாருங்க. வெந்துச்சு. சின்ன சின்ன பீஸ் வேறு, அது ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு, கரெக்டாக வந்துச்சு. இப்போ என்னென்னா நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அந்த மசாலாவில் சிக்கனில் உள்ள கிரேவியில் நம்ம வந்து அப்படி ஆட் பண்ணுறோம். ஓகே, ஓகே. இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஃபுல்லாக போட்டுட்டோம். இப்போ இந்த அரிசி மாவு எப்போ போடுவீங்க? இப்போ இதில் இருந்து 1 நிமிஷம் இது முடிச்சுட்டு லேட்டாக பாயில் பண்ணிவிட்டு நம்ம அரிசி மாவு போட்டோம். ஓகே. அண்ணன் பாருங்க, 1 by 1 தான் சொல்லுவேன், அதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டேன். ஆன்சர் ரிலீஸ் பண்ண மாட்டேன். சரியா? அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் வந்து இதை கொஞ்சம் கூட கொதிக்க விடுறோம். சரி, ஓகே. இந்த தேங்காய் வேகணும் இல்லையா, அதுக்காக வேண்டி இதை கொஞ்சம் கொதிக்க விடுவோம். சரி. ஆனால் இது வந்து பண்ணி சாப்பிட்ற டைமில் இருக்கு இல்லையா, அது வேற. இது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. ஒரு 2 செகண்ட் இதை ஆஃப் பண்ணிவிட்டு சரி, இதில் இருந்து இந்த கிரேவியை எடுத்து இந்த கிரேவிலேயே வந்து அந்த மாவை நம்ம பிசைகிறோம். ஓகே. கொட்டு, ஃபுல்லாக கொட்டிடுங்க. இன்னைக்கு சரியான வேட்டை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக. இதில் வந்து என்னென்னா, இது வெறும் அரிசி மாவு மட்டுமே இருக்கிறதுனால ஒரு டேஸ்ட்டுக்காக வேண்டி கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். சரி, ஓகேவா? எவ்வளோ போடலாம்? போடலாம். ஒரு கைப்பிடிப்பா? போடுங்க. என் கை பெருசு. பரவாயில்ல, போடுங்க. பரவாயில்லையா? போடுங்க. இதில் எவ்வளோ போடுவா? போடுங்க. கொஞ்சம் கூட போடுங்க. எனக்கு போடுவா? சரி, கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கிறோம். இது வந்து எதுக்குன்னா, இந்த தேங்காய் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான். ஓகேவா? ஓகே. போட்டுட்டோமா? இதை வந்து கொஞ்சம் அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஓகே, இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த கிரேவியை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவுக்கு இந்த மாவு பிசைறது. இப்போ பிசைறதுனா சப்பாத்தி மாவுக்கு பருவத்துக்கு நம்ம அந்த மாவை பிசையணும். அதுக்காக வேண்டி இந்த கிரேவி நம்ம எடுப்போம்.
பாருங்களேன். இதுதான் வேலை. இந்த கிரேவி வந்து நல்ல கொதி வரணும். கொதி வந்த பிறகு இந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு சரி ஓகே கொஞ்சம் வேக விடுறோம். இது அப்படியே கொட்டலாமா எப்படி? இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். சரி ஓகே. நான் பிடிக்குவா? இல்லை வேண்டாம், நீங்களே போடுங்க. போட்டுக்கிறேன். என் அனுபவம் உங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். டன். கொஞ்சம் இது உடையாது, அது உடையாது. அதுக்கு தான் நம்ம வந்து மெதுவாக போட்டு பாயில் பண்ணி எடுக்கிறோம். அது நல்லா கொதிக்கிறதுல போடுறப்போ ஓகே அது கரெக்டாக வந்துடும். சரி டன். நல்லா வாசம் வருது. நல்லா அப்படியே போட்டுக்கலாம். சின்ன தட்டில் எடுத்து போட்டால் ஈஸியாக இருக்குது, பெரிய தட்டில் போடும்போது கொஞ்சம் இதாக இருக்குது. அதையும் போட்டலாம், இதையும் போடலாமா? எல்லாத்தையும் போடலாமா? போட்டலாம், எல்லாத்தையும் போட்டலாம், கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு ஒரு ராஜ விருந்துங்க இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு. சரி கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஓகே, அதுக்கு நம்ம மெதுவாக கிண்டி விட்டுருக்கோம். ஓகே, இது மிக்ஸ் பண்ணும்போது பட்டை கரண்டி மாதிரி எடுத்துங்க. அந்த பட்டை கரண்டி மிக்ஸ் பண்ணுறதுல காமிங்களா? அதை இந்த மாதிரி பட்டை கரண்டியாக இருந்தாச்சுன்னா கிண்டுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, கலைஞ்சு போகாமல். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக போட்டு நல்லா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏதேசம் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, கிரேவி நல்லா திக்காக இருக்கு. ஆமாம், திக்காக இருக்கும். கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சா, இனி வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணுவோம். ஓகே, அந்த பீசஸ் எடுத்து காமிங்களேன். பீஸ் அது ஒன்று ரெண்டு அப்படியே வந்து அப்படி கெட்டியாக ஆகிட்டே வருது. அந்த பீசஸ் பாருங்கள், உதிராக இருக்கும். இப்போ அடுத்தது சிக்கன் போட்டுக்கணும். இந்த சிக்கனை வந்து இதில் போடுறோம். அதாவது அந்த வேக வச்ச சிக்கன் பாயில் பண்ணி வச்சு பார்த்தீங்களா மசாலாவோட, அதை மட்டும் இப்போ தனியாக எடுத்து போடுறோம். சிக்கனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே மெதுவாக போடுறோம். அந்த முழுமையாக சிக்கன் வெந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் எடுத்து வச்சோம். அது ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். ஏன்னா இதுக்கப்புறம் போட்டு திருப்பி குக் பண்ணும்போது உடைய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக. இந்தாங்க இப்போ வந்து கருவேப்பிலை நம்ம வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பிலை அப்படி போட்டு கொஞ்சமாக. அடுத்தது லைட்டாக கொத்தமல்லி. சரி ஓகே, இதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் மேலே விட்டுக்கோம். ஓகே, இது நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இதே சாப்பிட்டதே இல்லைங்க இந்த மாதிரி ரெசிபிலாம். எனக்கு அப்படியே கொடுங்க, டேஸ்டிங் போகலாம். கொடுங்க, அந்த சிக்கன் பீஸும் கொடுங்க, அந்த நம்ம பிடிச்சி போட்டிருக்க அந்த மாவும் கொடுங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே டேஸ்ட். ஓகே, இதுதான் எனக்கு லஞ்ச் இன்னைக்கு ஆக்சுவலாக. சக்கோழி. சக்கோல்னா அந்த உருண்டையாக போடுறதா? ஆமாம், அந்த உருண்டையாக போடுறதுல அதுதான். அதில் ஒரு காரம் கூட இருக்குது. ஆமாம். சிக்கன் பீஸ் சாப்பிட போகலாமா? பாரு. அப்பா சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி. அந்த சிக்கன் சாப்பிடும்போது அந்த எனக்கு அதான் அந்த சிக்கனோட எனக்கு வந்து அந்த உருண்டையை பிடிச்சி போட்டிங்கல்ல, அதுதான் இன்னும் ஹைலைட்டாக தெரியுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. சிக்கனை கூட அந்த உள்பகுதி பார்த்தீங்கன்னா அந்த காரம் அந்த உப்பு அதெல்லாம் கம்மியாக இருக்கும் மாதிரி தெரியும். ஆனால் இது வந்து ரொம்ப ஹைலைட்டாக நைஸ். எனக்கு ஒரு டவுட்னா, இது மட்டும் மீல்ஸாகவே சாப்பிடுவாங்களா? இது ஒரு ஃபுட்டாகவே சாப்பிடுவோம். அப்படி ஃபுல்லாக வரும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கெல்லாம் இது. ஈவினிங் நம்ம டீக்கு மினி டிஃபன் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கெல்லாம் இது கண்டிப்பாக மெயினாக சாப்பிட்லாம். இன்னொன்று சொல்லும்போது அந்த அந்த ரவுண்டாக பிடிச்சி போட்ட அந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா அது ஊற அந்த அந்த சாஃப்ட்னஸோட அந்த காரம் அந்த சிக்கனோட ஃப்ளேவரோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக. வெரி குட் ரெசிபி. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு உங்கள் ஃபோன் நம்பர், அட்ரஸ் இது எல்லாமே கொடுங்க. என்னோட பேர் வந்து முகமது அப்துல் காதர். நாங்கள் வந்து தக்கலை பகுதியில் இருக்கோம். நான் அவுட்டோர் கேட்டரிங் சர்வீஸ், அலிஃப் அவுட்டோர் கேட்டரிங் சர்வீஸ் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். என்னோட காண்டாக்ட் நம்பர் 9677779117. இதே போல் ஆர்டருக்கு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கூப்பிடுங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இதனுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக சொல்லுங்கள். அவர் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காரு. நம்ம வீட்டு சைடில் எதனா ஃபங்க்ஷனாக வந்துன்னா கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரியலி வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். இத்தனை வருஷமாக இந்த ஜேர்னியில் நான் ட்ராவல் பண்ணிட்டு வரேன். ஆனால் இந்த மாதிரி ரெசிபிகள் நான் பண்ணதில்லை. இன்றைக்கி நேராக வந்து அந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ரெசிபி நான் இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்பேன். அது மட்டும் இல்லை, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.